இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத இருந்தீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அனுப்புகிற எல்லா வீடியோவுக்கும் நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சின்னதாக ஒரு பவுலில் 3 ஸ்பூன் அளவுக்கு நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கலாம். கூடவே காய்ச்சி ஆற வச்ச பால் ஒரு 150 ml அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன். ரெண்டும் கட்டி இல்லாமல் நல்லா கலந்து விட்டுக்கலாம். கட்டிகள் இல்லாமல் நல்லா கலந்து வச்சிட்டோம். இதோட பக்கம் இருக்கட்டும். அடுத்த மாம்பழமாக நான் 1 கிலோ அளவுக்கு எடுத்து வச்சுருக்கிறேன். நல்லா இனிப்பாக இருந்தால் தான் நல்லா ஐஸ்கிரீமுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மாம்பழத்தோட தோல் சீவி இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சு எடுத்து நான் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஸ்பூன் வச்சு எடுத்தால் நல்லா வருது. மாம்பழத்தோட தோல் விதையெல்லாம் ரிமூவ் பண்ணி இப்போ எடுத்து வச்சுருக்கேன். இதோட எடை இப்போது 500 கிராம் அளவுக்கு இருக்கும். நம்ம ஃப்ரீசரில் 1 ஹவர் எடுத்து வச்சிடலாம். அப்போ சில்லுன்னு ஒரு கிறிஸ்டல் மாதிரி ஃபார்ம் ஆகும். பிளெண்ட் பண்ணும்போது ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும். ஐஸ்கிரீமும் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் ஒரு சாஸ்பேன் வச்சுருக்கேன். இது கூட ஃபுல் க்ரீம் மில்காக பார்த்து நம்ம 1 லிட்டர் அளவுக்கு நல்லா காய்ச்சி எடுத்துக்கலாம். ஆவின் பால் இல்லாட்டினா ஆரோக்கிய பால் ஏதாச்சும் நம்ம எடுத்துக்கலாம். பால் நல்லா பொங்கிருச்சு. 2 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது கூட 1 கப் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கலாம். சுகருக்கு பதிலாக கண்டென்ஸ்டு மில்க் இருந்துச்சுன்னா நீங்கள் அது சேர்த்துக்கோங்க. நான் சுகர் தான் இதில் சேர்க்குறேன். மாம்பழத்தில் ஆல்ரெடி நல்ல ஸ்வீட்னஸ் இருக்கும். நம்ம பால் கார்ன்ஃப்ளவர் மாவெல்லாம் சேர்த்துக்கிறதுனால நம்ம சுகர் ஜாஸ்தியாக சேர்க்கணும். ஐஸ்கிரீமுக்கு நல்லா ஸ்வீட்னஸ் தேவை. நல்லா கலந்து விட்டுக்கலாம். சுகர் நல்லா கரையட்டும். இந்த ஸ்டேஜில் நான் எடுத்து வச்சுருக்கிற கார்ன்ஃப்ளவர் மாவு மிக்ஸ் இதில் சேர்த்துக்கலாம். கார்ன்ஃப்ளவர் மாவு மிக்ஸ் இதில் சேர்த்துக்கும் போது நம்ம ஸ்டவ் ரொம்பவே சிம்மில் தான் வைக்கணும். இல்லாட்டினா சீக்கிரமாக அடி பிடிச்சிரும். நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கலாம். விடாமல் 10 நிமிஷம் நம்ம தொடர்ந்து கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். அப்போது ஒரு கட்டித்தன்மையாக மாறி வரும். நல்ல திக்னஸாக மாறி வருது பாருங்கள். இதுக்கப்புறம் நல்லா கூலாக ஆற வரைக்கும் நல்லா ஸ்டவ் ஆஃப் பண்ணி நல்லா ஆற வச்சுக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா கூலாக ஆகிற வரைக்கும் நம்ம வச்சிடலாம். நல்லா சில்லுன்னு ஆறிடுச்சு. ஆறினதுக்கப்புறம் ரொம்பவே கட்டித்தன்மையாக மாறிடுச்சு. நம்ம கார்ன்ஃப்ளவர் மிக்ஸை சேர்த்துட்டதால ரொம்ப கட்டி ஆயிடுச்சு. இப்போ இது ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாம். நம்ம எந்த தண்ணியும் சேர்த்துக்க வேணாம். ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கிற மாம்பழத்தை இதில் சேர்த்துடலாம். ஒரு கிறிஸ்டல் மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கு. நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. பாருங்கள் எவ்வளோ எல்லோ கலராக இருக்குது. நான் இதில் எந்த கலரும் சேர்த்துக்கல. மாம்பழக்கார நல்ல ஒரு கலர் கிடச்சிருக்கு. நல்ல ஹேர்டேக் கண்டெய்னரில் இதில் சேர்த்துக்கலாம். எனக்கு 2 பாக்ஸ் அளவுக்கு கிடச்சிருக்குது. நான் ஒரு சின்ன பாக்ஸில் சேர்த்துக்கிறேன். மூடி வச்சிடலாம்.
இது 2 மணி நேரம் ஃப்ரீசரில் இருக்கட்டும். கிட்டத்தட்ட 2 மணி நேரம் ஃப்ரீசரில் வச்சு எடுத்தாச்சு. இப்போ நம்ம திறந்து பார்க்கலாம். நல்ல க்ரீம் மாதிரி ஃபார்ம் ஆயிருக்கு. மறுபடியும் நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துடலாம். நல்லா அரைச்சி எடுத்துட்டு வந்துடுறேன். பாருங்கள், நல்லா க்ரீமியாக அரைச்சி எடுத்தாச்சு. நம்ம நல்லா காற்று போகாத நல்ல ஒரு பாக்ஸில் போட்டு இதில் சேர்த்துக்கலாம். எப்போவுமே ஐஸ்கிரீம் நம்ம செய்யும்போது நல்லா ஹேர் போகாத பாக்ஸில் தான் நம்ம சேர்த்துக்கணும். நல்லா மூடி வச்சிடலாம். நல்லா டைட்டாக மூடி வச்சுக்கலாம். ஸோ அதுவும் மூடி நல்லா வச்சுக்கலாம். நான் இப்போது கிட்டத்தட்ட 8 மணி நேரம் ஃப்ரீசரில் வச்சுருக்கேன். நீங்கள் வந்து ஒரு நைட் ஃபுல்லாக வச்சு எடுத்தால் கரெக்டாக இருக்கும். பாருங்கள், சூப்பராக வந்திருக்கு. ஒரு பிளேட்டுக்கு எடுத்து பார்க்கலாம். ஒரு ஸ்கூப் வச்சு எடுத்துக்கலாம். எவ்வளோ அழகாக சூப்பராக வந்திருக்கு. நல்ல க்ரீமியாக வந்திருக்கு. சூப்பரான ஐஸ்கிரீம், மேங்கோ ஐஸ்கிரீம் தயாராகிடுச்சு. அழகுக்காக நான் வந்து கொஞ்சமாக நட்ஸு சேர்க்குறேன். ஒரு பாக்ஸில் இருக்கிறது நான் எடுத்து காமிக்கிறேன். இது வந்து கொஞ்சம் வந்து ஃப்ரீஸ் ஆகணும். இது நல்லா ஃப்ரீஸ் ஆகலை. ஒரு 1 ஹவர் ஃப்ரீஸரில் வச்சு எடுத்தால் நல்லாயிருக்கும். நான் உங்களுக்கு காமிக்கிறதுக்காக கட் பண்ணுறேன். நம்ம ரவுண்ட் பாக்ஸில் வச்சா தான் நல்லா சீக்கிரமாக ஃப்ரீஸ் ஆகும். ஓரளவுக்கு நல்லா வந்திருக்கு. க்ரீமியான மேங்கோ ஐஸ்கிரீம் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.